கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் தினம் ஒரு தூதின் வழியாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தின்படியே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள அவர் வாழ்கிறார். ஆகவே நீங்கள் பேசும்போது அவர் பேசுவதாக அர்த்தம், நீங்கள் தொடும்போது அவர் தொடுவதாக அர்த்தம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆளுகை செய்து இருக்கிறபடினால் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வல்லம் இருக்கிறது என்றுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்படி இந்த வசனத்தின்படி மனம் பதறுகிற, தைரியமற்று கிடக்கிற, வியாதியஸ்தர்களாக இருக்கிற, கைவிடப்பட்டவங்களாக இருக்கிற, இப்படி ஒவ்வொரு வினாடி பொழுதையும் கழிக்க முடியாதவளுப்படி பல்வேறு விதங்களிலே குழப்பத்தோடும் வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறீங்கள, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க என்று சொல்லுகிற அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக அவர்களுக்குள்ள வேலை செய்யும். இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுது, குருடரின், அதாவது பார்வையற்றோர் பார்வை அடைவார்கள், காது கேளாறு காது கேட்கப்படுமா. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதற்கு அடிப்படை காரணம் உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற விசுவாசமான வார்த்தை மற்றவங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த நல்ல நாளிலே தீர்மானம் பண்ணுங்கள், எனக்குள்ள தூய ஆவியானவர் வாழ்கிறார், எனக்குள்ள இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. நான் ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்ல சொல்ல நான் சொன்னபடியே ஆகும் என்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு உங்களை நீங்களே ஆசீர்வதிங்கள், உங்களுக்கு குடும்பத்தை ஆசீர்வதிங்கள். தடைபட்டிருக்கிற காரியங்களை பார்த்து சொல்லுங்கள், தடையே விலகிப்போய் என்று சொல்லுங்கள். வழிவாசல்கள் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்கள், பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுங்க, நீதியான உண்மையான வார்த்தைகளை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க. அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாகவே மாறும். ஆகவே தேவ பிள்ளையினுடைய வாயிலிருந்து ஒரு நாளும் தவறான வார்த்தைகள் வராதபடி பரிசுத்த ஆவியானவருக்குள் உங்களை காத்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வரும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியான தெய்வம், நீர் எங்களுக்குள் வாழ்கிறீர். எங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அதை நாங்கள் ஆண்டவரே கைவிடப்பட்டவங்களுக்கு, விதவைகளுக்கும், அனாதைகளுக்கும், வார்த்தை தேவைப்படுவோருக்கும் நாங்கள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையின் மூலமாக அற்புதங்கள் நடக்கிறது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரும் இதை கேட்டு அப்படியே செய்வார்களாக. மற்றவங்களுக்கு இவங்க பிரயோஜனமுள்ள ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.